ஸோ இப்போ டெவில்ஸ் vs ஏஞ்சல்ஸ் அந்த டாஸ்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. தீபக் வந்து கன்ஃபெஷன் ரூம் போய் அதை வாசி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ அவர் வந்து வெறும் டெவில்ஸ் மட்டும்தான் அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து வெளியே நிற்க சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல்ஸ் எல்லோரும் வெளியே நிற்கிறாங்க. இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த டெவில்ஸ்க்கு முதல்ல இறக்கம் கருணைன்னு எதுவுமே சுத்தமாக இருக்கக்கூடாது. அவங்க ரொம்ப கல் மனசாக இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் என்னென்னா, ஏஞ்சல்ஸ் வந்து பொறுமை இழக்கணும், இல்லைன்னா கோபப்படணும், இல்லைன்னா அழணும். இந்த 3 விஷயம் பண்ணணும். ஒன்று பொறுமை இழக்கணும், இல்லைன்னா கோபப்படணும், இல்லைன்னா அழணும். இந்த 3ஐயும் செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ் கையிலேருந்து இவங்க இந்த ஹார்ட்டை இவங்க வாங்கிடலாம். இப்போது இவங்க வந்து 3 ஏஞ்சல்ஸை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இந்த டெவில்ஸ் டிஸ்கஸ் பண்ணி டாப் 3 ஏஞ்சல்ஸ் இல்லை, ஒரு 3 ஏஞ்சல்ஸை டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். சொன்னால் அந்த 3 ஏஞ்சல்ஸ்க்கும் 3 ஹார்ட், மொத்தம் 9 ஹார்ட் பிக் பாஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 ஏஞ்சலை மட்டும்தான் இவங்க வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அவங்களையே தான் அள வைக்கிறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த 3 ஏஞ்சல் யாருங்கிறத நம்ம இவங்க டெவில்ஸ் எல்லோரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு நாள் முடிவுலையும் ஏதாவது ஒரு டெவில் கொஞ்சம் கூட சுத்தமாக வேலை பார்க்கல, அதாவது ரொம்ப கருணை, ஐயோ பாவோ இப்படிலாம் பண்ணுறாங்க, கருணையை காட்டுறாங்க, அப்படி இன்னும் டெவிலாகவே இருக்கலை அப்படின்னா அவங்கள வந்து அன்றைக்கி நைட்டு ஜெயிலில் தூக்கி போட்டுறணும். ஸோ இதுதான் அந்த டாஸ்கோட ரூல்ஸு. இப்போது அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ அன்ஷிதாவை ஃபஸ்ட்டு எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க, சத்யாவையும் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க, 3ஆவது ஆனந்தியை சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ராணுவ என்ன சொல்கிறாருன்னா, பவித்ராவை சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பவித்ராவை போன வாட்டி நான் அவளோட இன்னொரு ஃபேஸ் பார்த்தேன், அவள் உடஞ்சி வருவா அப்படிங்கிறாங்க. அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, சரி நீ பவித்ராவை நீ இப்போ போய் இரிட்டேட் பண்ணு, ஆனால் முதல் ரவுண்டு நம்ம ஆனந்தியை எடுப்போன்னே சொல்கிறாங்க. அப்போ மஞ்சரி வந்து ஒரு ஐடியா வைக்கிறாங்க, ஆனந்தியை வந்து 3 வாட்டி நம்ம அள வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு வாட்டி அழுதா தான் ஒரு ஹார்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ 3 வாட்டி அள வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம வேறு ஏதாவது கொஞ்சம் வீக்கர் டார்கெட்டை சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு 9 ஸ்டார்ஸ் வருது, அதுக்கடுத்து ஸ்டார்ஸ் வருமா வராதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ பவித்ராவை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அன்ஷிதா, பவித்ரா, சத்யா இவங்கள தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முத்துக்குமரன் ஒரு செம்மையான ஒரு ஐடியா சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்டாருக்கு வேண்டி நமக்குள்ளே நம்ம சண்டை போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஒருத்தர்கிட்ட. அப்புறம் இப்போ நானும் சாச்சனாவும் பேசி வச்சு நம்ம 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை இரிட்டேட் பண்ணுவோம். இரிட்டேட் பண்ணி அந்த ஸ்டார் கிடச்சதுன்னா அந்த ஸ்டார் உனக்குன்னு நான் சாச்சனா கிட்ட சொன்னால் அது வேறு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலி ஸ்டாரை கொடுக்க போகிறாரு போல இருக்க சாச்சனாக்கு. ஸோ இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. நமக்குள்ளே அங்கே வச்சு நம்ம ஸ்டார் அடிச்சுக்காமல் பார்த்துக்கணும். இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஜாஸ்தி ஸ்டார் வாங்குறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் இந்த டாஸ்கில். ஸோ அதுக்கு முத்துக்குமரன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜாஸ்தி ஸ்டார் கிடைக்கிறதா உங்கள் எய்ம்னு நம்ம விளையாட வேண்டாம். இப்போ மாஸ்க்கு கிழிக்கணும்னு நினச்சி கூட நம்ம விளையாடலாம். இப்போ யாரோ ஒருத்தரோட மாஸ்க்கு கிழிச்சு அவங்களை வெளி உலகத்துக்கு காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சு விளையாடலாம். ஸோ இதுக்கு 2 எய்ம் இருக்குது. எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்டாரை ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. மாஸ்க்கு கிழிக்கணும்னு நினைக்கிறவங்க மாஸ்க்கு கிழிக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுங்க. ஏன்னா அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு ஒரு பாயிண்ட்டு. சரின்னு சொல்லி இந்த 3 இது பண்ணிவிட்டு தீபக் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சொல்லிட்டாரு, கன்ஃபெஷன் ரூமில் போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அன்ஷிதா, பவித்ரா, சத்யா 3 பேரை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோன்னு. சூஸ் பண்ணோடனே பிக் பாஸ் ஓகேன்னு சொல்கிறாரு. பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே நேரத்தில் 3 பேரையும் நீங்கள் இது பண்ணக்கூடாது, தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரே நேரத்தில் 3 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுக்கும் டிவியில் காட்டுறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, மேபி அதுக்காக அப்படி சொல்லியிருக்கலாம். ஒரே நேரத்தில் 3 பேரையும் டார்கெட் பண்ணாதீங்க, தனித்தனியாக டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவனே தீபக் கேட்குறாரு, இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டார்ஸ் தானே, அடுத்த செட் ஆஃப் ஸ்டார்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து பிக் பாஸ் சொல்கிறாரு, கண்டிப்பாக வரும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டாஸ்க் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அப்பப்போ அந்த மாற்றங்களை நாங்கள் சொல்லுவோம், இப்போ எடுத்தோடனே எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டுட்டு தீபக்கும் இங்கே வந்துடுறாரு. இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி விஜய் டிவி 3 ப்ரோமோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 3 ப்ரோமோவையும் நான் போட்டிருக்கேன். முடிஞ்ச சேனலில் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.